ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமனே நம. ஸ்ரீ ஸ்தலசயன மகாகுரவே நம. நாம் நேற்று வரை திருக்குறள் பெண்பிள்ளை ரகசியம் என்ற சித்தாந்தத்தில் 68வது வார்த்தைகள் மட்டும் அனுபவித்து வந்தோம். இன்று 69 வார்த்தை அனுபவிக்கலாம். கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போல என்று அவர் கேட்கிறார். இந்த கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போல அப்படிங்கிற ஆளவந்தாருடைய முக்கியமான சிஷ்யர்கள் ஒருவர் மாரைநெறி நம்பி. இவர் பஞ்சம தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர். பாண்டிய தேசத்தில் புராந்தகம் என்ற இடத்தில் இருக்கும் அந்த இடத்தில் அவதரித்தவர். இவர் ஆளவந்தாரோட சிஷ்யர், அபிமான சிஷ்யர். ஆளவந்தார் சமயம் திருவரங்கத்தில் காலட்சேபம் பண்ணி கொண்டிருக்க ராஜப்பிளவின்னு ஒரு நோயால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஆளவந்தார். இவர் ஆளவந்தார் பாதிக்கப்பட்ட உடனே ரொம்ப சொல்ல முடியாத அவஸ்தைப்பட்ட ராஜப்பிளவி. அதனால் அவர் சொல்லச்ச யாராவது இவர் அவஸ்தைப்படுறத பார்த்து சிஷ்யெல்லாம் யாராவது கொஞ்சம் நேரத்துக்காக இந்த பிளவையை தாங்கிண்டா நல்லது போல இருக்கேங்க மாறேன்னு நம்பி. அதாவது அவர் கோயிலுக்குள்ளே போக்கூடாது, தாழ்ந்த குலத்தவர். அதனால் ஆளவந்த ஒரு உபன்யாசம் சொல்கிற மண்டபத்துக்கு பின்னாடி முதல் சுவருக்கு பின்னாடி வெளியில் நின்று அவர் செய்கிற காரியங்களை உபன்யாசங்களை தினம் செய்யப்படுத்து கேட்டுக்கொண்டு வந்துட்டு இருந்தார். அப்போ வேறு இருக்குது அவதேசப்படுறதை பார்த்துட்டு இந்த ராஜப்பிள்ளையை நான் வாங்கிக்கிறேன் சுவாமி அப்படின்னு. என்னப்பா ராஜப்பிள்ளைன்னு சும்மா நினச்சிருக்கேன், அதோட வியாதிகள், அதோட உபதிரவங்கள், வலிகள் யாராலும் பொறுக்க முடியாது, ஆழம் ரொம்ப சிரமப்படுறேன்னு. இது அடியனுக்கு ஆச்சாரிய பிரசாதமாக ஆளவந்தா சுவாமி தேவர் எனக்கு தந்தொருள வேணும் அப்படின்ட்டு அவர் தண்டம் சமர்ப்பிச்ச. ஆளவந்தா சரி அப்படின்ட்டு இது கண்டிப்பாக நீ மறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளவந்தா திருவடி தாமரை தண்டம் சமர்ப்பிச்சு இந்த ராஜபலவை எனக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கு உண்டான மந்திர ரூபமாக செஞ்ச ராஜபலவை மாறனை நம்பிக்கைக்கு கொடுத்தார் ஆளவந்தார். அப்போ அபிமானமான சிஷ்யர் மாறனை நம்பி, இவரோட திருமலை ஆண்டா நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி எல்லாரும் ஆளவந்தார் சிஷ்யர் ஒரே சமகாலத்தில் படித்தாங்க எல்லாருமே. அப்போ அவர் இருக்கச்சே அவர் ராஜபிளை அவஸ்தைப்பட்டுருக்கார் மாறனை நம்பி. அவர் அவஸ்தைப்படைச்ச என்னன்னாக்க ஒரு நாள் அதை பார்த்த பெரிய நம்பி ஆளவந்தார் சிஷ்யர் ஸ்ரீ வைஷ்ணவர் இப்படி அவஸ்தைப்படுறாரு அப்படின்ட்டு தன்னோட கிரகத்திலேருந்து சாதங்கள் பிரசாதம் பாக்கியெல்லாம் நீர் பானிங்க அந்த தண்ணியெல்லாம் நீர் பிரசாதங்கள்லாம் எடுத்துன்னு மாறன் நம்பருக்கு தினம் சிசுஷத்தை ஊட்டி விட்டுருக்கார். அதனால் அவர் என்னன்னாக்க மாறன் நம்பி தெரிஞ்சு போயிடுத்து அந்திமத்தை சந்தோடுத்து அந்த க்ஷணத்தில் நம்ம போகிறோன்ட்டு பெரிய நம்பி கூப்பிட்டு சுவாமி நம்பி பெரிய நம்பி சுவாமியே, இது ஸ்ரீ வைஷ்ணவமான ஆளவந்தார் உகந்த ஸ்ரீ வைஷ்ணவ சரீரம். இந்த சரீரத்தை அவைஷ்ணவர்கள் என்னக்க வைஷ்ணவ இல்லாதவர்கள அவைஷ்ணவர் அப்படின்வார். அந்த அவைஷ்ணவர்களான வைஷ்ணவத்தை பற்றி அறியாத, பெருமாளை பற்றி அறியாத என் குலத்தார்கிட்ட ஒப்பிட்டு விடாதீங்கோ. அதுக்கு யாகத்தில் செய்யக்கூடிய அவிஸ்பாகத்தை நாய்க்கு கொடுப்பது போல அதை கொடுத்து விட வேண்டாம். என்னோடய சரீரத்தை வைஷ்ணவமான இந்த சரீரத்தை நீங்கள் தான் எதாவது செய்யணும், அந்திமக்கிரையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்ல வேண்டின்ற அந்திமம் முடிஞ்சு போயிடுத்த திருநாடு அலங்கரிச்சுட்டார். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்றைக்குமே திருநாடு அலங்கரிச்சா நம்ம ஆச்சாரியர்கள் சிஷ்யாவை எப்படி அலங்கரிச்சான்னு மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா அவள் பெருமாளை நினைக்கிறாளோ எம்பெருமான் நினைக்கிறாளோ நினைக்கலையோ அவளுக்கு சமார்ஷனம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ண ஆச்சாரியந்தரோட நினைச்சுன்றதான் தன் கடைசி மூச்சு பிராணனை விடுவாள். அதனால் ஸ்ரீ வைஷ்ணவ அத்தனை பேரும் அந்திமஸ்தானம் பெருமாள் நினைச்சாலும் ஆச்சாரியந்தரோட நினைச்சுன்னு தான்
திருநாடு அலங்கரிக்கணும் அப்படின்ற சம்பிரதாயம் ஒன்று உண்டு. ஆளவந்தா திருடன் அந்திம மூச்சை பிராணனை விட்டதுக்கப்புறம் ஒரு புத்திரனுக்கு புத்திரன் எவ்வாறு தாய்க்கு தந்தைக்கு செய்வானோ அப்பேற்பட்ட தாமே புத்திர கிருத்தியம் பிரிய நம்பி மாரணி நம்பிக்கை செய்தார். அதாவது இவ்வாறு பிராமணோத்தமரும் ஆளவந்தான சிஷ்யருமான பிரிய நம்பி இவ்வாறு தாழ்ந்த குலத்தை ஒத்தவனுக்கு செய்வதை என்னவானு செய்ய முடியும் அப்படின்னு பெரிய நம்பி ஜாதியிலேருந்து விலக்கி வைச்சார். இந்த விஷயங்களை எம்பெருமானார் காதில் விழுந்து, அதாவது ஆச்சாரிய கிரதத்தில் ஒரு வார்த்தைகள் வரும் 83வது சூத்திரத்தில் என்னென்னா, ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திர கிருத்தியம் என்ற வசனத்தை காணலாம். அதாவது இந்த புத்திர கிருத்தியங்கிறது ஜன்மோத்கிருஷ்டம், பிறப்பில் மேன்மை அப்படின்னு கிடையாது. ஜன்மோத்கிருஷ்ட பிறப்பில் மேன்மை, அருந்து செய்யப்பட்ட சிறந்தவை என்று கருத்தாகும். ஐவரில் ஆச்சாரியத்தில் ஐவரில் வந்திருக்கு. ஐவரில் யார்? ஐவரில் பாண்டவர்கள், பஞ்சபாண்டவர்கள் ஐவர்கள். பஞ்சபாண்ட தர்மம் என்ன செஞ்சான்னா, தன் தகப்பனாருக்கு தாசிபுத்திரனான விதுரனுக்கு தன் ஜாதியிலேருந்து அவனுக்கு யுதிஷ்டர் அந்திம புத்திர கிருத்தியம் செஞ்சான். விதுராழ்வானுக்கு நால்வரில் சக்கரவர்த்தி திருமணக்கு நால்வர் அஞ்சல தர்மன் யுதிஷ்டர் விதுரனுக்கு செஞ்ச தாழ்ந்து குலத்தில் சேர்ந்து விதுரனுக்கு செய்தான். ஏன்னா ஜாதியில் தாழ்ந்தவரான ஆனால் ஞான பக்திகளை உயர்ந்தவரான விதுரனுக்கு அந்திம கிருதிகள் செய்தான் செத்து போன அப்புறம். இப்போ நால்வர் யார்? ராமலட்சுமண பரத சத்ருகனர். நால்வரில் ராமன் என்ன செஞ்சான்? ஜடாயுக்கு அந்திம கிருதியை செஞ்சான். அது பட்சின்னு பார்க்காம, தன் சகஜாதி இல்லாதங்கிறத பார்க்காம, ஒரு பட்சிக்கு தந்தைக்கு என்னென்னு எப்படி செய்ய வேண்டுமோ அதே மாதிரி புத்திர கிருத்தியம் அந்திம சம்ஸ்காரம் செஞ்சான் ஜடாயுக்கு. அப்புறம் மூவரில்னாக்க ஆளவ சிஷியரில் பெரிய நம்பி, திருக்கோஷ்டி நம்பி, திருமணையாண்ட நம்பி. மூவரில் பெரிய நம்பி என்ன செஞ்சார்? ஜாதி பார்க்காதபடிக்கு மாறுநீரை நம்பி ஆளவந்தாரின் முக்கியமான சிஷ்யர்கள் ஒருவரான ஆளவந்தாருக்கு அந்த புத்திர கிருத்தியம் செய்தார். உடையவர் ஆசாரியான பெரிய நம்பியை கிட்டி, சுவாமின் தேவர் எவ்வளோ நல்ல விஷயம் தெரிஞ்சு, நாங்களாம் எங்களை போல் சின்னவாள்லாம் இருக்கோம், நாங்கள் இதுக்கு எங்களை இந்த விஷயம் நியமித்திருக்கலாமே, தேவர் ஏன் தேவராக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, ஏன் செய்ய வேணும் என்று அந்தரங்கமாக அவரை கேட்கச்ச, அவர் வாரியர் உடையவரே, இஷ்வாகுலத்தில் வசித்து வந்த தர்மஸ்வரூபியான பெருமானை விட நான் பெரியவனா? அவன் எப்பேற்பட்ட இஷ்வாகுல ராமன் பெருமாள் பகவத் அவதாரம், அவன் செஞ்சிருக்கான் ஜடாயுக்கு, அவனோட நான் பெரியவனா? அப்புறம் நம் மாரநேரி நம்பி எதில் தாழ்ந்தவர்? ஜடாயு பட்சி, மனுஷன் தர்மம் கூட கிடையாது. ஜடாயுவிட ஆளவந்தார் சிஷ்யரான மாரநேரி நம்பி தாழ்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்புறம் தர்மனிஷ்டரான யுதிஷ்டிரன், அவரை விட நான் வசந்தவனா? என்னுடைய மாரநேயன் நம்பி வித்துராழ்வானை விட தாழ்ந்தவரா? அங்கே ஜடாயுவிட தாழ்ந்தவனா கேட்டேன். இல்லை, இப்போ வித்துராழ்வான தாழ்ந்தவரான்னு என் மாரநேயரை நம்பி நாம் இதற்கெல்லாம் ஆளிட்டத்து தொழுவோமோ அப்படின்னு பேர். ஆளிட்டந்தி தொழவோ அப்படின்னு பேர். அதாவது
தனக்கு ஒரு காரியம் செய்வதற்காக தனக்கு பதிலாக ஒரு பிரதிநிதியை ஒருத்தரை நியமிப்பதற்கு ஆளிட்டந்தின்னு பேர். அதுக்கு ஒரு காரியம் செய்யணும், சந்தியாவனம் பண்ணணும். நான் செய்ய வேண்டிய காரியம் நான் செய்யலப்பா இன்றைக்கி, அப்பா இந்த நீ எனக்கு மேலே இந்த சந்தியாவனம் செஞ்சால் செய்ய முடியுமா? ஆளிட்டந்து செய்ய முடியுமோ ஒரு காரியத்தை? அப்புறம் ஆழ்வார் அழிச்சதற்கான வியாக்கியானத்துக்கு அர்த்தம்தான் என்ன? பயிலும் சுடரொளி மூர்த்திங்கிற பதியத்திலையும் நெடுமால் கடுமை என்ற பதியமும் இவர் இந்த பார்த்தீங்கன்னா அடியார்களோட பெருமை, அடியாரடியார் தம் அடியாரடியா அடியாரும் தம் அடியாரடியா அடியோங்களே அடியார்களுக்கெல்லாம் அடியார்களாக பாவித்திருக்காள் ஆழ்வார்கள்லாம். அவர்களோடு நான் உயர்ந்தவனான் பெருமை. அப்புறம் இந்த திருவாய்மொழிக்கு என்ன அர்த்தம்? அடியார்களை பார்த்து பயிலும் சுடரொளி மூர்த்தி நெடுமால் கடுமையில் பாடு இருக்காள். அப்போ இந்த அர்த்தங்களுக்கு கடலோசையா? அப்போல்லாம் கடலோசை அந்த அர்த்தங்களோட இதெல்லாம் கடலோசையா? பாசுரம் பாடினது கடலோசையா? கடலோசைன்னாக்க ஒரு உபயோகம் இல்லாத ஒரு ஓசை. கோயிலுக்கு போகிறோம், ரோட்டில் போகிறோம், பாகவத கோஷம் அழுச்சல் சிவசின்னு வருது, அது உன்னதமான ஓசை, செவிக்கினிய ஓசை, நான் உய்வதற்குண்டான ஓசை. கடற்கரை போய் நிற்கிறோம், காத்தடி சத்தம் போடுறது, அந்த ஓசையினால் யாருக்கு உபயோகம்? ஒன்றும் கிடையாது. ஆழ்வார்கள் பாசுரங்களை நான் அனுசந்திக்கும் பொழுது நாம் அந்த அர்த்தத்தை உள்வாங்கி அடியார்கள் மேம்பட்டவர்கள், அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற நியமத்தை நாம் கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி இல்லாட்டி போனால் அர்த்தங்கள் என்ன? அது கடலோசைகளாக அந்த ஓசைகள் உபயோகப்படாத ஓசையா அப்படின்னு கேட்டு, அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆளிட்டந்தி பிரத்தியார் செய்வதற்காக நியமிக்க முடியுமோ? இதெல்லாம் நான் சொல்லி தான் தேவர் அறியணம பெருமானாரே ராமானுஜரே அப்படின்னு சொல்கிறது. இது 6000 அப்படி குரு பரம்பரா இதில் பார்க்கலாம். நம்ம ஆழ்வாரின் சாரமான அருளிச்செயல் பொருளற்ற வெறும் மோசையாக போகலாமாம், சிறிதான அனுஷ்டிக்க வேண்டாமோ அந்த கருத்தெல்லாம் அப்படின்ட்டு எம்பெருமானக்கடியார்களை எங்கோக்கள் என்ற மணவர்கள் என்னுடைய தலைவர்கள் என்றும் ஆழ்வார் கோ என்றால் நியமிக்கும் சுவாமி. கோன்னா என்ன? நியமிக்கும் சுவாமினா என்ன? நமக்கு நம்ம நியமிக்கக்கூடிய தொகுதி படைத்தவர்கள் எம் கோக்கள், என்னை நியமிக்கக்கூடிய சுவாமி அவர் அடியார்கள்லாம் அப்படிங்கிறார். அவர் அடுத்த திருமங்கையாழ் மன்னன் நின் திருவட்டெழுத்தம் கற்று நான் உற்றது என்ன தெரியுமா? உனக்காக நான் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ, உன் திருவட்டெழுத்து நீ காலை சொல்லிவிட்ட திருமந்திர உபதேசங்கள்லாம் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப ரொம்ப அதுக்கு ரொம்ப கிருதஜனான், ரொம்ப தாளம் தடக்கையும் சொல்லி தண்டமிடுறேன் சுவாமி தேவரை. நான் இதை கற்றுறது எதுக்காக கற்றுனேன் தெரியுமோ? நின் திருவட்டெழுத்தம் கற்று நான் உற்றது என்ன தெரியுமா? உன்னுடைய அடியார்கள் இருக்காலையே பெருமாளே, எம்பெருமானே, உன்னுடைய அடியார்களுக்கு அடிமை செய்வதற்காகத்தான் நான் இந்த திருவட்டெழுத்தம் நான் கற்றேன்ட்டு திருக்கண்ணபுரம் சௌரிராஜனை பற்றி கலியன் பாடுகின்றார். உன் அடியார்க்கென்னை ஆழ்படுத்தா என்று கதிரவன் முனசை செய்கிற இதில் தொண்டெடுப்பு அடியார்கால் என்னை விட அடியார்காட்படுத்தா என்னை பள்ளி எழுந்துள்ளாயே, உன் அடியார்க்கு என்னை ஆழ்படுத்தாய் பள்ளி எழுந்துள்ளாயே அப்படின்ட்டு உன்னோட அடியார்க்கு என்னை ஆழ்படுத்து அப்படிங்கிற தொண்டெடுப்படி ஆழ்வார். அப்பேற்பட்ட அடியார்கள் தான் விசேஷமான பாசுரங்கள் இல்லையா? இப்போ எவ்வாறு இந்த பாசுரங்கள்லாம் அப்படி கடலோசை ஆகிடுமா என்ன? அப்போ நம்ம இந்த அர்த்தங்கள் அறியாதபடிக்கு பாசுரம் யோசைகளை கேட்டிருந்தால் அது அனுஷ்டிக்கணும். ஒரு விஷயம் கேட்டால் நம்ம அனுஷ்டிக்கிறது முயற்சி பண்ணி அனுஷ்டிக்கணும். ஆண்டவனோட ஆசாரியன் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் சீவகிருஷ்ண வாங்கிச்சேன். அத்தனை பேரும் நமக்கு தொண்டு செய்யக்கூட அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இல்லாட்டி போனாக்கா அடியாருக்கு பயிரும் சுடர மூர்த்தி நெடுமால் கடுமை எட்டெழுத்தும் கற்றேன்
நான் உற்றதும் நடிகார் கடிமை செய்யும் திருமங்கையாளர் பாடிய பாசெல்லாம் வந்து கடலோசை மாதிரி வேஸ்ட் வேஸ்ட் அப்படிங்கிற. அப்புறம் அதாவது அவர் என்ன சொல்கிற அப்படின்னா, பெரிய நம்பிக்கிட்ட வந்து சொல்லி முடிச்சுட்டு அது மாதிரி அவரை ஒதுக்கி வச்சுட்றான்னு சொல்கிறா எல்லோரும். அப்போ திருவரங்கத்தில் வந்து அழகமணவாளன் வந்து சித்திரை தேர் வருது. சித்திரை தேர் வந்து உற்சவம் நடந்தது, பிரம்மோற்சவம், சித்திரை மாதம். அந்த உற்சவத்தில் பெருமாள் தேரில் வீதி விழா வரைச்ச பெரிய நம்பி ஆத்தர் வந்து தேர் நகராக போயிடுத்து. என்னதான் இழுத்து பார்க்குறாங்க, நகர ஒரு இன்ச்சு ஒரு அங்குலம் நகரம் இது கூட. அப்போ வந்து பெருமாள் அங்கே சொல்கிற பெரிய நம்பியை அருளப்பாடிட்டு அவர் புனித்த பிறகுதான் அவங்க இருந்து தேர் கிளம்பியதுதான். அதனால் வந்து பெருமாளே வந்து பெரிய நம்பி ஒத்துக்கிறார். அதனால் நாம் பெரிய நம்பியை போல ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களுக்கு தொண்டு செய்வோம் என்று இன்று முதல் உறுதி கொள்வோம். அவ்வாறு நான் பெரிய நம்பியைப் போல நாம் கடைபிடிக்காத விஷயங்கள்லாம் அத்தனை கடலோசி என்று கேட்டேன் என்று திருக்கோளூர் பெண்பிள்ளையான கூறுகின்றார். சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டான் போல அப்படின்னு அடுத்த 70வது வார்த்தை. இதில் 9 70 இன்றைக்கி வந்து பிரமான உற்சவம் நடந்துருக்கு. ரொம்ப அமக்களமான நாள் நமக்கு. நாளை சித்திரையில் இந்த திருவாதிரை நாள். என்ன அமக்களமான நாள் தெரியுமா? நாளுக்கு நமக்காக தான் இப்பெருமான பூமி வந்து அவதரிச்சிருக்கார். அதனால் வந்து நாளை இந்த 70, 71, 72 3 பாசுரங்களும் 3 விஷயங்களும் 3 வார்த்தைகளும் எம்பெருமானார் சம்பந்தப்பட்டவையாகும். அதாவது இப்போ 70வது வார்த்தையானது சுற்றி கிடந்தீனோ திருமாலை ஆண்டானை போல அப்படின்ட்டு ஒரு வார்த்தையானது வருகிறது. அதாவது பஞ்சாச்சாரிய பதாச்சாரி என்று அவர் எம்பெருமானாருக்கு 5 ஆச்சாரியர்கள் உண்டு. அவருக்கு ஒரே ஒரு திருநாமம். 5 ஆச்சாரியர்களை அடிபணிந்தவர் இவர். சுவாமி நம்ம எம்பெருமானார் சுவாமி பெரிய நம்பி ஒரு சமார்ஷணம் சம்ஸ்காரம் செய்ததனால் ஆச்சாரியர்களில் இவர் முதல்வர். பெரிய நம்பி வந்து என்ன சொல்கிறார்? நியமனப்படிக்கு ராமானுசரே இளையார் நீர் போய் ஆளவந்தார் உமக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட சொல்லி வச்சுருக்கார். அர்த்தங்கள்லாம் திருமந்திரத்து அர்த்தம், சரமஸ்லோக அர்த்தங்கள்லாம் சொல்லி வச்சுருக்கார். இது திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட போய் படின்னு நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற இவர் நம்பி பெரிய நம்பி. உடனே பெருமான திருக்கோஷ்டி ஆச்சாரியன் பாசாரின்னு சொல்லிட்டார். பெரிய நம்பி சொல்லிட்டார் இது மறுப்பே கிடையாது அப்படின்ட்டு. திருக்கோஷ்டியை பிறகு பார்த்தோன்னே பெருமாள் வந்து அடியன் ராமானுஜன் வந்திருக்கேன், ஆள வந்தார் விஷயங்கள் தேவர்கிட்ட இருக்குன்னு பெரிய நம்பி சொன்னார். அதற்கு அடியனுக்கு வந்து பிரசாதித்தொருள வேணும். நம்ம பெரியவாட்ட கேட்கச்ச இந்த வார்த்தைகளை அடியனுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கப்படாது. தப்பான வார்த்தை. சுவாமி பெரியவர் ஆசாரியன்ட்ட போகிறோம், சுவாமி இதுக்கு அர்த்தமே தெரியலை எனக்கு, இந்த வார்த்தையை வச்சு சொல்லுங்களேன் இப்படி சொல்லக்கூடாது. அடிபணிந்து எந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னாலும் தாளும் தடக்கையும் போய் பவ்யமாக இருந்து சுவாமி அடியனுக்கு இந்த அர்த்தம் பாசுரங்களுக்கு இதுக்கு அர்த்தம் விளங்கலை, தேவரீர் அடியனுக்கு பிரசாதித்தொருள வேணும் அப்படின்னு கேட்கணும். பிரசாதிக்கணும், பிரசாதம் மாதிரி பிரசாதித்தொருள வேணும் அப்படின்னு கேட்கணும். அதுதான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உண்டான ஒரு குறிக்கோள். அவ்வாறு கேட்கச்ச அவர் பார்த்த திருமந்திர அர்த்தம் அதாவது ஆளவந்தாழ் அர்த்தங்களை சிற்சில இடங்களில் உடையவர் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று கூறுகின்றார். அது திருக்கோஷ்டியூர் நம்பியவன அவதாரத்தில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது 3வது நம்பிய திருமலையாண்டானை இப்போ அனுபவிக்கலாம் நாம். இப்பொழுது அதாவது எம்பெருமானார் விஷயம் படிக்க இது விஸ்தாரமாக திருக்கோஷ்டியூர் நம்பி எம்பெருமான விஷயத்தை நாம் அடுத்த வார்த்தைகளை அனுபவிக்கலாம். இப்பொழுது பெரிய நம்பிகளின் திருக்கோஷ்டியூர் நம்பியின்
பெரியகோட் போனார், திருக்கோஷ்டம் போய்ட்டு சர்மஸ்லோகம் தன்வந்தரங்கத்தை அர்த்தங்கள்லாம் கற்றுண்டார். அப்போ என்ன திருக்கோஷ்டம் சொல்கிறார் அப்படின்னாக்க, இது முதல்ல வந்திருக்கலாம், இது பின்னாடி இதுக்கு அடுத்த திருக்கோஷ்டம் வார்த்தை வருது. இப்போ திருக்கோஷ்டம் கத்துண்டதுக்கு அப்புறம் திருமலை எம்பெருமானாட்ட சொல்கிறார், திருக்கோஷ்டம் இதப்பா திருமலையாண்டான்ட்டு ஆழ வந்தது, நீ திருவாமூர் ஆழ்புற அர்த்தங்களை நீ கற்றுக்கோ நீ அப்படின்னு உடனே திருமலையாண்டான் திருவாய்மொழியின் அர்த்தங்களை ஆழமாக கற்றுணர்ந்தவர். வாணி கற்றுக்கோ அப்படி சொல்லச்ச சரின்ட்டு திருமலையாண்டான்ட்ட போகிறார். அதாவது திருமலையாண்டான் வியாக்கியானம் சொல்லச்ச அவருக்கு சில இல்லைங்கட எம்பெருமானாருக்கு அந்த இடங்கள் இப்படி இருக்கலாமோ வியாக்கியானம், ஏன் இப்படி திருமலையாண்டான் சொல்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறார். இப்படி சொன்னால் நல்லா இருக்குமேனு சொல்லச்ச ஈடு 36 15 இடங்களில் அந்த விஷயங்கள் வருது. அதாவது அனுபவிக்கலாம். இப்பொழுது என்னன்னாக்க, ஆண்டான் சொல்லும் பொழுது, என்ன ராமானுஜரே, எனக்கு ஆள வந்தால் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமும் அர்த்தங்களையும் நான் உனக்கு சொல்லுகின்றேன். அதனால் திருமலையாண்டான் கோபமாக எம்பெருமானாரை பார்த்து, நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அத்தனை ஆளவன்தார் சொன்னக்கூடியது அர்த்தங்கள்லாம், அதுவும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன், நீ சொல்லிக் கொடுக்குற விஷயம் புதுசாக இருக்குது சொல்ல முடியாதுன்ட்டு கோபம் கொண்டு திருவாய்மொழி காலட்சேபத்தை அர்த்தம் சொல்வதை நிறுத்திவிட்டார். அதாவது ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு பாசுரத்துக்கு கவனிக்கலாமா? அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயாள் அப்படின்ட்டு. அதாவது ரெண்டாம் பத்தில் 3ஆம் திருமொழியில் 3ஆவது பாட்டு இது. அறியா காலத்து அடிமை அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயாள். ஏன்னா இந்த பாசுரம் என்னன்னா, இந்த பாசுரத்துக்கு ஆள வந்த என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு திருமலையாண்டா சொல்கிறார், எனக்கு அறிவு உண்டாகாத நடையாராதனை உண்டாகாது பருவத்தில், அறிவில்லாத பருவத்தில், அறிவு கேடி அறிவில்லா பருவத்தில் இந்த பெரும்பாலும் இந்த ஆழ்வார் சம்பந்த ஞானத்தை பிறப்பித்து ஆத்மா பரமாத்மா உறவு அது என்னன்னு உண்மையான அறிவு எனக்கு போதிச்சியே. இந்த நடைபெறா காலத்தில் ஞானமே இல்லை, ஞான சூன்யம். எப்படா ஞான சூன்யம் அப்படின்னு இல்லையா, ஞான சூன்யமான இருக்கிற சமயத்தில் எனக்கு ஜீவாத்மா பரமாத்மா என்ன அப்படிங்கிற அறிவை எனக்கு கற்பித்து வைத்துவிட்டு, ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தத்தை எனக்கு என்ன தெளிவர உண்டாக்கிவிட்டு தெரியப்படுத்திவிட்டு நன்கு உணர வைத்துவிட்டு என்னை மறுபடியும் சம்பந்த ஞானத்தை, அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சம்பந்தம் இருக்கு இல்லையா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஞானத்தையே மறைக்கவல்ல அழிக்கக்கூடியதான மறுபடியும் சம்சாரத்திலே வைத்தாயே என்று துக்கப்படுகிறார் என்று இது விடையவர் கேட்டு, இது ஆள வந்தால் இது எனக்கு பரமாத்மா சுரூபில் இது பரமாத்மா ஜீவாத்மா ஒன்றுமே ஞான சூழ்நிலையாக இருந்தேன். எனக்கு ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தங்களையும் நல்லா சொல்லிவிட்டு நன்றாக உணர்ந்தபின் இந்த ஞானத்தை அறுக்கக்கூடியதான இந்த சம்சாரத்தையும் தள்ளி வைத்தாய் என்று துக்கப்படுகிறான். ஆள வந்தார் வியாக்கியானம் இந்த பாட்டுக்குன்னு திருமலையாண்டான் சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தை உடையவருக்கு ஒத்து வரல. முன்னாடி வார்த்தைக்கு பின்னாடி வார்த்தையும் கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக இருக்க முதல் பாசுரமும் அடுத்து வரக்கூடிய பாசுரங்களும் ஒரே இதுவாக இருக்கேன் அப்படின்ட்டு அறியாதன் அறிவித்த அத்தா என்ன முதல் பாசுரத்தை 2:3 நன்றி பெருக்குடன் குறிப்பிட்டார். முன்பு
எனது ஆவிகள் கலந்தது பெரிய நல்லுதவியாம். முன்பு எனது ஆவிகள் கலந்த நல்லுதவி 2, 3, 4 என்ற பிரித்து அவருடைய, அதாவது 2ஆம் பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அறியாத எனக்கு சொல்லிக் கொடுத்த பெரியவனே அத்தா, எனக்கு நான் சரியா முன்னாடி அறியாமல் இருக்கச்சா உன்னை பற்றி அறிவு கொடுத்த எனக்கு அத்தா சொல்லிக் கொடுத்தவனே அப்படின்ட்டு. அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்கிற, மகா பிரீத்து 4 என்ன சொல்கிற, எனது ஆவியில் கலந்த பெருநுள்ளதுவே, அதாவது சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் எனது ஆவியில் கலந்துட்ட செஞ்ச பெரிய உதவின்னு தெரியுமா, சொல்லிக் கொடுத்த 2ஆவது பாட்டில். 4ஆவது பாட்டில் என்ன சொல்கிற, இன்னும் ஆவியில் கலந்துவிட்ட அப்படிங்கிற. இப்படியாக சிலாகித்து பேசும்பொழுது மேலே இப்படியாகத்தான் இருக்கணும். அறியா மாமாயத்து அடியேனை அறியா காலத்துள்ளே அடிமைக்கு நன்மை செய்வித்து வைத்தாயால் என்று உபகார நினைவுடன் பேசுவதாக நாம் கொள்ளணும். அதாவது எப்படின்னா, அறியா மாமாயத்து அடியேனை அறியாத மாயையில் இருந்த மாயா சூழப்பட்டு இருந்த என்னை அந்த காலத்தில் அடியேனை அடிமையாக ஆட்கொண்டு இந்த விஷயங்களை ஜீவாத்மா பரமாத்மா விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அன்பு செய்து வைத்தாயால் என்று அவர் செய்த உபகாரத்தை. அதாவது நான் ஒன்றுமே எப்போ இருக்குன்னாக்க, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, மறுபடியும் சம்சாரத்தில் வைத்து உனக்கும் எனக்கு உண்டான சம்பந்த ஞானத்தை போக்குவதாக அப்படிங்கிறத விட, நான் ஒன்றுமே இல்லாத காலத்தில் என்னை அடிமையாக ஆட்கொண்டு அந்த காலத்திலேயே அறியா காலத்திலேயே என் மேல் அன்பு வைத்து என்னை அறிவை கொடுத்தாய் என்று உபகார நினைவாக பேசுவதாக கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானார் கூறுகின்றார். இந்த காலக்ஷேபத்தை இது சம்பந்தம் இல்லை, ஆளவந்தா கேட்டவர்கள் நிறுத்திட்டார். அப்போ திருக்கோஷ்டம் அங்கே வந்துருக்கேன். சரி என்னப்பா திருவையாண்டா இப்படி ராமானுஜனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கா திருவாமிட அர்த்தங்கள்லாம் அப்படிங்கச்ச நடந்து அப்படியே சொல்ல, இந்த அர்த்தத்தை நம்ம ஆளவந்தாட்ட கேட்டிருக்கோமே. நீ கேட்டோம் இல்லையா தம்பி, மறந்து போயிட்டியா நீ திருமலையாண்டானே, ஆளவந்தாட்ட கேட்டிருக்கோமே. கிருஷ்ணன் ராமானுஜன் விட்டு எப்படி நான் கேட்குறான், கிருஷ்ணன் எப்படின்னா சாந்திவன்ட்ட குருகலாசம் படிக்க போனான். 1000 கலைகள் 64 நாளில் எடுத்துட்டானோ. ஒரு கலை முடிக்கிறதுக்கே எவ்வளோ நாளாம், 64 கலைகளையும் 1000 கலைகள் 64ஐயும் 64 நாளிலே கற்று முடிச்சுட்டான். அதே போல் எம்பெருமான அவதார புருஷன் இவன்கிட்ட கேட்கறது, சாந்தீவன் கிருஷ்ணனானது எவ்வாறு குருகுலத்து மூலம் கற்றுக்கணுமோ அந்த நியதிப்படிக்கு ராமானுஜன் உங்ககிட்ட கேட்கின்றான். ஆகையால் நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அவதார விசேஷம் கண்டுகொண்டு, ஆளவந்தார் பக்கங்கள்லாம் கேட்டதை நாங்கள் கேட்டோம் என்று பிரியதராய் போதையந்த பரஸ்பரம் அப்படின்ட்டு கிரமத்தில் மேலும் திருமலையாண்டான் பழசையெல்லாம் மறந்து ராமானுஜ உச்சிமேல் அமர்த்தி கொண்டாடி விட்டுப்போன பரசுரங்களையும் மிக அருமையாகவும் அர்த்தமும் விளங்க போதையந்த பரஸ்பரம் கிரமத்தில்னாக்க இவர் அர்த்தம் சொல்லுவார். அந்த அர்த்தம் இப்படி இருக்கலாமே ராமானுஜன் சொன்னாக்க, ஓஹோ அப்படியும் இருக்கலாம், நோ நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி கிடையாது. அதாவது ஒருத்தருக்கு பரிபாஷை கலந்துரையாடல் போதையந்த பிரசம் மாடலில் சொல்லி கொடுத்து அவரை திருவாய்மொழி காலக்ஷேபத்தை முடித்து வைத்தார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. திருமலையாண்டான் தமது குமாரரான சுந்தர தூளடையான் என்பவர் உடையார் பக்கத்தில் சிஷ்யராக வச்சுட்டார். உன்னோட சிஷ்யன் திருமலையாண்ட ராமானுஜ சிஷ்யனாருன்ட்டு எம்பெருமான் ஒரு அவதார விசேஷம் என்றறிந்து அவரை சுற்றி கிடந்தேனோ என்று அந்த பெண்மணியானவள் ராமானுஜரை கேட்கின்றாள். ராமானுஜரை எம்பெருமானை இப்படி இருந்தால் தான் திருக்கோஷ்டில் இருக்க முடியும், இந்த திருக்கோளூரில் இருக்க முடியும், சுற்றியும் கிடக்கல முதல்ல போல்
விசேஷம் அதை சுற்றி எம்பெருமான் அவதார விசேஷம் அதை சுற்றி கிடக்கவில்லை. அப்புறம் இதுவாகவும் நான் இல்லை, பெரிய நம்பியை போல் கடலோசை இருந்தேனோ அப்படி இருந்தால் தான் இந்த ஊரில் நான் இருக்க முடியும் அப்படின்ட்டு பெண்மணியானதால் எம்பெருமானார் சொல்லியிருந்தாள். நாளை சூடர் திருக்கோஷ்டி நம்பியை பற்றி வரும். நாளை மறுநாளும் எம்பெருமானாரை பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். இது 2 நாளும் நமக்கு ரொம்ப விசேஷமான நாள். எப்படி கல்யாணத்தோட ஜான் மாதம் வச்சுப்போம் இல்லையா, அதுபோல் இன்று எம்பெருமானார் பிறப்பதற்கு முதல் நாள். அதனால் இந்த நாளும் புண்ணிய நாளே நமக்கு. இந்த நாளை நாம் தியானித்து சிறந்தாழ்த்து வணங்கி நாளை எம்பெருமானாரை எதிர்பார்ப்போம். எம்பெருமானாரின் விஷயத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடியிலே சரணம், ஆச்சாரிய திருவடியிலே சரணம். அடியேன் கார்பங்காடிலங்கா ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.